தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வழக்கறிஞர் வீட்டில் அரிசி கடத்தல் கும்பல் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. போதைப் புழக்கமும் அது சார்ந்த குற்றங்களும் சர்வசாதாரணமாகிவிட்ட நிலையில் தற்போது வெடிகுண்டு கலாச்சாரமும் தலைவிரித்து ஆடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதும் விடியா ஆட்சியில் தொடர்கதையாகிவிட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. வழக்கறிஞர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய ரேஷன் அரிசி கடத்தல் கும்பல் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். ஏழை எளிய மக்களின் பசியாற்றும் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதை தடுத்து நிறுத்துமாறும் விடியா அரசின் முதலமைச்சருக்கு அறிவுறுத்தல். தாராபுரம் அருகே அரசு பள்ளியில் பட்டியல் இன மாணவிகளை கழிவறை தூய்மைப்படுத்தும் பணியில் தலைமை ஆசிரியை ஈடுபடுத்தியதாக குற்றச்சாட்டு. ஜாதி கொடுமைகள் இல்லா தமிழகம் படைத்துவிட்டதாக பெருமை பேசும் பொம்மை முதலமைச்சர் ஆட்சியில் தொடரும் ஜாதிய கொடுமை. கவர்மெண்ட் ஸ்கூலா? உங்க HMS பேரு? இளமதி ஈஸ்வரி. எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 6th. உங்க கிளாஸ்ல எத்தனை பேரு? 15 பேர். அங்க ஸ்கூல் பாத்ரூம்லாம் யார் க்ளீன் பண்றது? நாங்க 2 பேர். நீங்க 2 பேர் தான் பண்ணுவீங்க. யார் உங்களை பண்ண சொல்றது? HMS. வேற? சயின்ஸ் மிஸ். 15 பேர்ல உங்க 2 பேர் மட்டும் தான் கூப்பிடுவாங்களா? வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமையவுள்ள பகுதியை தொல்லியல் துறை குழுவினர் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. அறிக்கை தாக்கல் செய்யும் வரை பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க கட்டுமான பணியை செய்யக்கூடாது என ஆணை. வள்ளலார் மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்குகளை கோவில் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு அமர்வுக்கு மாற்றம். நீதிபதிகள் மகாதேவன் ஆதிகேசவலு அமர்வுக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை வரவேற்று வடலூர் பார்வதிபுரம் மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். 2 மாத கால போராட்டத்திற்கு பிறகு நீதிமன்றம் சிறப்பான உத்தரவை வழங்கியிருப்பதாக மக்கள் மகிழ்ச்சி. கும்பகோணம் அருகே அதிமுக நிர்வாகியின் சட்டையை பிடித்து இழுத்து தாக்கிய காவல் ஆய்வாளர். அதிமுக நிர்வாகியை விசாரணைக்கு அழைத்துச் சென்றபோது வாயிலேயே குத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியானது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிமுக நிர்வாகி மீது தாக்குதல் நடத்திய காவல்துறை ஆய்வாளர் மீது டிஜிபி அலுவலகத்தில் அதிமுக சார்பில் புகார். தமிழக காவல்துறை பாஜக வசம் இருப்பதாக அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை குற்றச்சாட்டு. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் சிக்கிய விவகாரம். பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன், அவரது உதவியாளர் மணிகண்டன் ஆகியோர் மே 2ஆம் தேதி தாம்பரம் காவல் நிலையத்தில் ஆஜராக சம்மன். தமிழக அணைகளில் வேகமாக குறைந்து வரும் நீர்மட்டம். விடியா திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் சென்னையில் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் அபாயம். அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டில் மாணவர் சேர்க்கை முறையாக நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்க பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். சென்னை பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாத அவலம். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்காமல் உயர்கல்வித்துறை தள்ளாடி கொண்டிருப்பதாக கல்வியாளர்கள் குற்றச்சாட்டு.
சென்னை மாநில கல்லூரியில் நிரந்தர முதல்வர் இல்லாததால் முறையான பராமரிப்பு மற்றும் உள்கட்டமைப்புகள் இல்லை என மாணவர்கள் குற்றச்சாட்டு. விடியா திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை முற்றிலும் முடங்கிப் போய் இருப்பதாக பெற்றோர் வேதனை. மதுரை சித்திரை திருவிழாவின் போது கஞ்சா போதை நபர்களால் தாக்குதலுக்கு உள்ளான இளைஞரின் தலையில் 20 தையல்கள் போடப்பட்ட பயங்கரம். கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை இனியாவது விடியா அரசு கட்டுப்படுத்திட வேண்டும் என பாதிக்கப்பட்டவர் வலியுறுத்தல். உடல் பருமனை குறைக்க சென்னை தனியார் மருத்துவமனையில் கொழுப்பு நீக்க அறுவை சிகிச்சை செய்த புதுச்சேரி இளைஞர் உயிரிழப்பு. சிகிச்சை தொடங்கிய 15 நிமிடத்தில் மாரடைப்பு ஏற்பட்டு இளைஞர் பலியானதாக மருத்துவமனை தரப்பு விளக்கம். 6244 பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு ஜூன் 9ஆம் தேதி நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. குரூப் 1, குரூப் 2 தேர்வுகளுக்கான அட்டவணையும் வெளியீடு. சென்னை காசிமேட்டில் 4 பேர் கொண்ட கும்பலால் ஒருவர் கழுத்தறுத்து கொடூர கொலை. திருந்தி வாழ்ந்து வந்த ரவுடிக்கு நேர்ந்த பயங்கரம். சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனை. கணக்கில் வராத 1,20,000 ரூபாய் பறிமுதல். தணிக்கை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க செயல் அலுவலர் பணத்தை வைத்திருந்தது விசாரணையில் அம்பலம். திமுகவில் நிலவும் உள்கட்சி பூசலால் நெல்லை மாநகராட்சியில் அடுத்தடுத்து ராஜினாமா முடிவுக்கு செல்லும் ஆளும் கட்சி கவுன்சிலர்கள். மேயர், துணை மேயர் இருவரும் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தல். தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதைப் போல தரமற்ற கலப்பட உணவு வகைகளும் அதிகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு. உணவு பாதுகாப்புத்துறை முறையாக கண்காணித்து தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். ராசிபுரம் துணை மின் நிலையத்தின் அருகே உள்ள காலி இடங்களில் நேரிட்ட திடீர் தீ விபத்து. தீயணைப்புத் துறையினரின் தாமதத்தால் குடம் வாளிகளில் தண்ணீரை கொண்டு சென்று தீயை அணைத்த மின்வாரிய ஊழியர்கள். சென்னை அடுக்குமாடி குடியிருப்பில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனையில் ஈடுபட்ட ஐடி பெண் ஊழியர் உள்ளிட்ட 3 கைது. விடியா திமுக ஆட்சியில் கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் காவல்துறை. திருச்சியில் அரசு பேருந்து இருக்கையின் போல்ட் மற்றும் நட்டுகள் கலன்றதில் இருக்கையுடன் சாலையில் தூக்கி வீசப்பட்ட நடத்துனர் படுகாயம். விடியா ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்தே அரசு பேருந்துகளை முறையாக பராமரிப்பதில்லை என குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரிப்பால் டாஸ்மாக் கடைகளில் பீர் விற்பனை 40% அதிகரிப்பு. விடியா திமுக ஆட்சியில் நிர்ணயம் செய்யப்பட்ட விலையை விட கூடுதல் விலைக்கு பீர் விற்பனை செய்யப்படுவதாக மது பிரியர்கள் குற்றச்சாட்டு. காவல் உதவி ஆய்வாளர் திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக 8 மாத கர்ப்பிணி காரைக்குடி காவல் நிலையம் முன்பு தர்ணா. கள்ள மது விற்பனையில் ஈடுபடும் காவல்துறையினர் தற்போது பெண் விவகாரத்திலும் அத்துமீறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேவக்கோட்டை அருகே முன் விரோதம் காரணமாக ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருப்பதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார். விடியா திமுக அரசின் ஏவல் துறையான காவல்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் 14 இடங்களில் சதம் அடித்த வெயிலால் மக்கள் கடும் அவதி.
அதிகபட்சமாக ஈரோட்டில் 107.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிப்பு. நுங்கு, பதநீர், இளநீர், தர்பூசணி, பழம் ஆகியவற்றை வாங்க ஆர்வம் காட்டும் பொதுமக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே குடிநீர் பஞ்சத்தால் கூட்டு குடிநீர் குழாயில் கசியும் தண்ணீரை பிடித்து பயன்படுத்தி வந்த பொதுமக்கள். ராட்சத குழாய் உடைப்பை சரி செய்தால் தங்கள் பகுதிக்கு குடிநீர் கிடைக்காமல் போய்விடும் என கூறியே தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பிரதான சாலையில் தறிகெட்டு ஓடிய ஜீப் மோதிய விபத்தில் 2 பேர் படுகாயம். விபத்து குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளித்த கல்லழகர். தேனூர் மண்டபத்தில் எழுந்தருளிய கல்லழகரை தரிசித்த பக்தர்கள். இரண்டாம் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் பிரச்சாரம் ஓய்ந்தது. 13 மாநிலங்களில் உள்ள 89 தொகுதிகளில் நாளை காலை வாக்குப்பதிவு. கேரள மாநிலம் வயநாடு பகுதி கிராமங்களுக்குள் புகுந்து தேர்தலை புறக்கணிக்க வற்புறுத்திய மாவோயிஸ்டுகள். துப்பாக்கி ஏந்தியவாறு வாக்களிக்க வேண்டாம் என பொதுமக்களை மிரட்டிச் சென்ற வீடியோவால் பரபரப்பு. கண்ட்ரோல் யூனிட்டில் சின்னங்கள் சேமிக்கப்படுகின்றன தவிர மென்பொருள் பயன்படுத்தப்படவில்லை. விவிபேட் வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கம். வாக்குப்பதிவு முடிந்ததும் இவிஎம், கண்ட்ரோல் யூனிட், விவிபேட் 3ம் சீலிடப்படுகின்றன. உச்சநீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் விளக்கம். 100% ஒப்புகைச் சீட்டுகளை பதிவான வாக்குகளுடன் ஒப்பிட்டு பார்க்க கோரிய வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. அனைத்து சந்தேகங்களுக்கும் பதில் கிடைத்துள்ளது என்றும் தீர்ப்புக்கு பின்னர் வழங்கப்படும் என்றும் நீதிபதிகள் அறிவிப்பு. உலக மலேரியா தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மலேரியாவை கண்டறிந்து கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வை உலகம் முழுவதும் ஏற்படுத்தவே உலக சுகாதார அமைப்பு கடைபிடித்து வருகிறது. இன்றைய ஐபிஎல் லீக் போட்டியில் ஹைதராபாத், பெங்களூரு அணிகள் மோதல். தொடர் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து பெங்களூரு அணி வெற்றி பாதைக்கு திரும்புமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.